பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த நாளிலும் ஒரு புதிய நாளை காணும்படி உதவி செய்த தேவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட 115ஆம் சங்கீதம் அதனுடைய 14வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இந்த கால வேளையில ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் பெருக பண்ணுகிறார் என்றால் சில வேளைகளில் தலைமுறைகளை கொடுத்து பெருக பண்ணுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் அது மட்டுமல்ல, நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் ஒரு வளர்ச்சி, ஒரு பெருக்கத்தை பரலோகம் நமக்கு தருகிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு ஒரு வளர்ச்சியை தருகிறார் அல்லது ஒரு மல்டிப்ளிகேஷனை தருகிறார். எந்த விதத்தில் ஆயிலும் இதுவரை நாம் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட நிலையில் காணப்பட்ட இந்த இடங்களில் எல்லாமே தேவனாய கர்த்தர் அதில் ஒரு பெருக்கத்தை, ஒரு வளர்ச்சியை நமக்கு தரப்போகிறார் என்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. உங்களை மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் கூட. ஹல்லேலூயா, ஆமென். அவர்கள் செய்கிற வேலைகள், அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள், அவர்கள் எந்த துறையிலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த துறையை கையாண்டு வருகிறார்களோ அந்த துறையில் கர்த்தர் அவர்கள் ஒரு வளர்ச்சியை, ஒரு பெருக்கத்தை, ஒரு மல்டிப்ளிகேஷனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிற இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை, ஆண்டவரே கர்த்தாவே, நீர் என்னை பெருக பண்ணி, என்னை என் பிள்ளைகளையும் பெருக பண்ணுகிற அல்லது வர்த்திக்க பண்ணுகிற தேவன் என்று அறிந்துமை நன்றியோடு துதிக்கிற இந்த காலவேளை அப்படியே ஒரு தெய்வீக பிரசன்ன நமக்குள்ள நிரப்பும்படி இந்த காலவேளையில ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். வார்த்தையில் உண்மையுள்ள கர்த்தர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். இந்த வார்த்தையை நம்பி, ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் என்று சங்கீதகன் சொல்லுகிற வண்ணமாய் இந்த நாளில் ஆண்டவரே இந்த வார்த்தையின் மல்டிப்ளிகேஷன் என் வாழ்விலும் பெருக்கம் என் வாழ்விலும் வெளிப்பட, என் பிள்ளைகளும் ஆண்டவரே வளர்ந்து பெருக, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உதவி செய்ய போறதுக்காய், இந்த வார்த்தையின்படி கர்த்தர் கிரியை செய்ய போறதுக்காய் உமக்கு நன்றி என்று விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிக்கலாம். பெருக பண்ணுகிற கர்த்தர், வார்த்திக்க பண்ணுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. இந்த காலவில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். என்னையும் என் பிள்ளைகளையும் அப்படி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை அந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, தேவ ஜனத்தை, அவருடைய தலைமுறைகளை கூட நீ வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர். இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்க எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் இந்த ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. உம்மை நம்பி நோக்கி பார்க்கிற, உம்மை நம்பி உம்மை நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய பிள்ளைகள் மேல் இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும், எல்லா பிரயாசங்களிலும் எந்தெந்த தடைகள் ஆண்டவரே வளர்ச்சியை குறுக பண்ணின சூழ்நிலைகளின் நடுவில் ஒரு பெருக்கத்தை கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்க இந்த வார்த்தை நீ அனுப்பி இருக்கிறபடியினால் நன்றி. எல்லா துக்கங்களையும் மாற்றி போடுவீராக, எல்லா நிராசைகளையும் எடுத்து போடுவீராக. ஒரு தெய்வீக சமாதான இவர்களை சூழ்ந்து கொள்ள செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாராக. God bless you. Praise the Lord.